நினைச்ச நேரத்துல வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு ஒரு மொறுன்னு டேஸ்டி ஸ்நாக். இது ஸ்நாக் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வேணும்னா இதை கோஃப்தாவா கூட யூஸ் பண்ணலாம். கறியில குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம். மத்தியான ரைஸுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாவும் யூஸ் பண்ணலாம். ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பை நல்ல தண்ணியில 1/2 மணி நேரம் ஊற வச்சு களைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் டைம் இல்லை அப்படின்னா நல்ல கொதிக்கிற வெந்நீர் விட்டீங்கன்னா ஒரு 15-20 மினிட்ஸ்லயே இந்த மாதிரி நல்லா ஊறி ரெடி ஆயிடும். தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சு எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 3 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்கிறேன், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்திருக்கேன், ஒரு 4-5 கருவேப்பிள்ளை இலை. இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியே விடாம நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ ஒரு பவுல்ல சேர்த்துக்கிட்டு இது கூட ஒரு பொடியா நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க, 4 பூண்டு பல்ல தட்டி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. தண்ணியில கையை நல்லா நனைச்சிட்டு கொஞ்சமா இந்த மாவு எடுத்து லைட்டா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா உங்களுக்கு எந்த அளவுல வேணுமோ அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாவு ரொம்ப அழுத்தமா உருட்டாம ரொம்ப லைட்டா இந்த மாதிரி உருட்ட வேண்டியது ரொம்ப அவசியம், இல்லாட்டி ஹார்டா போயிடும். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு டீப் ஃப்ரை பண்ணாம குழிப்பணியார கல்லில் கொஞ்சமா எண்ணெய் விட்டு இதை பொரிச்சு எடுக்க போறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கொஞ்சம் எண்ணெய் வச்சு டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுக்கலாம், அது இன்னுமே டேஸ்டா இருக்கும். நல்ல ஹை தீல ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் சுத்தி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சிம்ல வச்சுட்டு மெதுவா இந்த சைட்ஸை மாத்தி விட்டு எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் கலர் ஆகுற அளவுக்கு இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம தீயை நல்ல சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி கொடுங்க. நமக்கு கம்மி எண்ணெயிலேயே நல்ல கிறிஸ்பியா வடை மாதிரி கிடைக்கும். இது துவரம் பருப்புல செய்யற ஈஸியான வடை ரெசிபி. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் டக்குன்னு செய்யணும்னா நீங்க இந்த மாதிரி செய்யலாம். இதே மத்தியான சாப்பாட்டுக்கு நீங்க சைட் டிஷ்ஷா செய்யலாம். வெரைட்டி ரைஸ், கர்ட் ரைஸ், ரசம், சாம்பார் சாதத்தோட ரொம்பவே நல்லா இருக்கும். இது கெச்சப்போட, சட்னியோட, சாம்பாரோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா இதுல பொடியா நறுக்குன கேபேஜ், கேரட், பீன்ஸ் எல்லாம் கூட சேர்த்து செய்யலாம். இந்த மாதிரி பெருசா செய்யறதுக்கு விருப்பம் இல்லைன்னா சின்னதா கிள்ளி பக்கோடா மாதிரி கூட போட்டு எடுக்கலாம், கிறிஸ்பியா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.